ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீட் ரோலாக கவின் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கே இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்றது தோணுச்சு. ஸோ அதை இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் இண்டஸ்ட்ரியில் ஹீரோ ஆகணும், அதாவது ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறான். அதுலேருந்து மீண்டு அவர் ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது பெருசாக ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான் இருந்துச்சு. ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவி எடுக்கிறோம் அப்படின்னா அது மக்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சீன்ஸாக இருக்கணும். அது ஒரு 3 சீன்ஸை தவிர்த்து மற்ற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சீன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கவின் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பிஜிஎம்லையும் படம் தூக்கி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு தான் செகண்ட் ஹாஃப் ஒர்த்தாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் சூப்பராகவே இருந்தது. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த படங்களில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே அழகாகவே இருந்தது. இன்க்ளூடிங் கவினாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வர ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளும் ஸ்கோர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 3 சர்ப்ரைசஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ்லாம் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிருந்துச்சு, ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ அதை ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேட்டரில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்புகிறேன். அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்ப்ரைசஸ் தான். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத தேட்டரில் போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.